லக்னம் எப்போது கடுமையான பாபத்துவத்தை அடைகிறது? அதாவது நாம் பிறக்கின்ற ஜனன லக்னம் நம்முடைய உயிருக்கு சமமானது, நம்முடைய அனைத்து விதமான நல்லவை கெட்டவைகளையும் உணர்த்தக்கூடிய முதன்மையான பாவகம் நம்முடைய அவரவர்களுடைய ஜென்ம லக்னம். அந்த ஜென்ம லக்னம் எப்பொழுது பலவீனத்தை அடைகிறது, எப்பொழுது பாவத்தன்மையை அடைகிறது? பொதுவாக லக்னம் எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் லக்ன பாவகம் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு லக்ன வலிமை அவசியம். இப்போ இது போன்றதொரு சூழல்களில் லக்ன பாதிப்பு ஏற்படுவதற்கான அமைப்புகள் என்ன? எந்த விதமான சூழலில் லக்னம் கடுமையான பாவத்துவத்தை அடைகிறது? அந்த கடுமையான பாவத்துவத்தை அடைவதன் மூலமாக நடக்கக்கூடிய சிக்கல்கள், தொந்தரவுகள், ஜாதகர் எதிர்கொள்ளுகிற துன்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். பொதுவாக லக்னத்திற்கு அவயோக திசைகள் என்று சொல்லக்கூடிய, லக்ன ஒளி படாத இடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 6, 8, 12ஆம் பாவகாதிபதிகளினுடைய தசாபக்திகள் நடக்கின்ற பொழுது ஒரு ஜாதகர் வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், கடன், விபத்து, நோய் இது சார்ந்த கடும் தொந்தரவுகளில் சிக்கி திணறுவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த அவயோக திசைகள் அடுத்தடுத்து சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கும். உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, குரு அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய தனுசு, மீன, மேச, விருச்சிக, கடக, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு வரிசையாக சனி, புதன், கேது, சுக்கர திசைகள் வர அமைந்த ஒரு ஜாதக ரீதியாக இருக்கிறவங்க கடும் தொல்லைகளை அனுபவிப்பார்கள். வாழ்க்கையில் சரியாக அவங்க செட்டில் ஆகாத தன்மைகள் இருக்குது. அவங்களுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்காது. இதெல்லாமே லக்ன அவயோக திசைகள். அப்போ இந்த மாதிரி திசைகள் நடக்கும் பொழுது அவை லக்ன ஆதிபத்தியத்திற்கு 6-8 இருந்த திசை நடத்துகிற சூழலில் சம்பந்தப்பட்ட ஜாதகர் அதை சமாளிப்பாரா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு லக்ன வலு அவசியம். சரி, இப்போ லக்னம் கடுமையான பாவத்துவத்தை எப்பொழுது அடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னம்ங்கிறது முக்கியம்னு சொன்னால், அந்த லக்னம் கடுமையான பாவத்துவத்தை அடைவதற்கு லக்னாதிபதி மறைவு, நீச்சம், லக்னத்தோடு சனி, செவ்வாய் தொடர்பு, லக்னத்தோடு ராகு, செவ்வாய் தொடர்பு, இந்த மாதிரி இந்த சனி, செவ்வாய், ராகு போன்ற முக்கூட்டு பாவ கிரகங்களில் 2 கிரக தொடர்புகள் லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ இணைகின்ற பொழுது அந்த ஜாதகர் மிக கடுமையான துன்பங்களில் சிக்கி சிரமப்படுகின்ற நிலைகளில் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி.